துவாரகமாயி லக்ஷ்மி சாயநாதர் கோவில், ஆவடி காமராஜர் நகர், அன்பர் முதல் குறுக்கு தெருவில் இருக்கக்கூடிய சாய்நாதர் கோவில்ல நம்மளுடைய லோகக்ஷேமத்தை உத்தேசமா வச்சு 48 நாளும் இந்த இடத்துல சாய்நாதருக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் நித்திய பிரகாரம் பூஜைகள் ஹோமங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுல இன்னைக்கு 7வது நாள். இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விசேஷம் என்னன்னா பௌர்ணமி, அதுவும் குரு பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவார். குரு பௌர்ணமி அப்படின்னா முக்கியமான மகான்கள், குருமார்கள், இவங்களுடைய அனுகிரகங்கள் இன்னைக்கு சம்பூர்ணமா எல்லாருக்கும் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு தெய்வத்தை உபதேசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தெய்வம் நம்மளுடைய பிராணம் இருக்கும் வரையில் நம்ம கூடயே பிரயாணம் பண்ணுவோம். அவ்வளோ முக்கியமான ஒரு நாள் இன்னைக்கு இந்த குரு பௌர்ணமி நாள் ஒண்ணு. அதே மாதிரி இன்னைக்கு பங்குனி உத்திரம், எல்லா சுவாமிக்கும் திருக்கல்யாண வைபவம் நடக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு நாள். இவ்வளவு வைபவம் நடக்கக்கூடிய ஒரு விசேஷமான நாள்ல நம்மளுடைய சாய்நாதர் கோவில்ல முன்னாடியே சொன்ன மாதிரி லோகக்ஷேமத்துக்காக செய்யக்கூடிய ஹோமங்கள் பூஜைகள் நடக்குது. இன்னைக்கு பௌர்ணமி அப்படின்றதுனால அதை மட்டும் உத்தேசமா வச்சு சத்யநாராயணருக்கும் பூஜைகள், விரத கதைகள், அவருக்கும் இன்னைக்கு ஒரு நாள் ஹோமமும் நடக்க இருக்கு. நல்லா விசேஷ திரவியங்களை வாங்கியிருக்கோம் ஹோமத்துக்கு. இதெல்லாம் சம்பூர்ணமா ஆத்மார்த்தமா சுவாமிக்காக இந்த லோகம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால இன்னைக்கு நம்ம பூஜை பண்ணி இருக்கோம். இது வரைக்கும் மகா சங்கல்பம் ஆயிருக்கு. இந்த மகா சங்கல்பம் அப்படிங்கிறது இந்த லோகத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் அனைத்து ஜனங்களுக்கும் போய் சேர்ந்தே தீரும் அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம் இந்த மகா சங்கல்பம். எல்லாரும் மனோ சாந்தியோட இருக்கணும், எந்தவித மனோ சஞ்சலமும் இருக்கக்கூடாது, அந்யோன்யமா இருக்கணும், கரெக்டான வயசுல கல்யாணம் நடக்கணும், கரெக்டான நேரத்துல குழந்தை பாக்கியம் இருக்கணும், ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய நவக்கிரக உபந்திரவங்கள் தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும், எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தி ஆகணும். நமக்கு எப்பவுமே ஒரு நல்ல குரு உபதேசம் இருக்கணும், ஒரு நல்ல ஞானம் இருக்கணும், யாராவது ஒரு நல்ல கைடன்ஸ் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்றதுனால இது எல்லாத்தையும் உத்தேசமா வச்சுதான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் உத்தேசமா வச்சுதான் நம்மளுடைய ஆலயத்துல பூஜைகள் ஆராதனைகள் நடக்குது. அதனால அவசியம் போன் மூலியமா யூடியூப்ல இருந்து இன்ஸ்டாகிராம்ல இருந்து பார்க்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் சரி, இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் சரி, இது மாதிரி நடக்குது அப்படின்றதுனால அவசியம் இங்க சுவாமியோட அனுகிரகத்தை பெறணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். சத்குரு சாய்நாத மகாராஜ கி. ஹர ஹர நம பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவ. ஸ்ரீமதே வெங்கடரமண கோவிந்தா.